அதுக்கப்புறம் 20 வருஷ காலமாக நான் எல்லா வகையான பூஜைகளை யாகங்களையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சொல்ல முடியுமான்னு தெரில, நூற்றுக்கணக்கான யாகங்களை நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். யாருக்கு பண்ணியிருக்கேன்னாக்கா, மற்ற பிராமணர்களுக்கும் பண்ணுற அளவுக்கு நானும் இப்போ தேறி இருக்கிறேன். மற்றவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு நான் இருக்கேன். எனக்கு மட்டுமே இல்லை, மற்றவங்களுக்கெல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் போய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது அதுலேயே கொஞ்சம் உச்ச நிலையாக போய் ஒரே இடமா இருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போய் பண்ணுற அளவுக்கெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக சாஸ்திரம் தடுக்கலை, மற்ற பிராமணர் தடுக்கலை, யாரும் தடுக்கலை, என்னை எந்த கேள்வியும் கேட்கலை. என்கிட்ட பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கலாமா, நீ பண்ணி வைக்கிறது சரியா அப்படின்னாக்கா, நம்ம விஸ்வாமித்திரர் காலத்திலேருந்து இதெல்லாம் இருக்குது. ராமானுஜர் எல்லாருக்கும் பூணூலில் போட்டு கொடுத்துருக்கிறார். கடைப்பிடிக்கல, பாதி பேர் அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் அந்த பரம்பரையிலேருந்து அப்படியே வந்தவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களாம் ராமானுஜரால் பூணூல் அணிவிக்கப்பட்டு வேதங்களை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு கற்ற பரம்பரையினர் இன்னும் பிராமணராக இந்த புரோகிதம் தொழிலில் இருக்கிறார்கள். பாரதியாரும் நிறைய பேருக்கு பூணூலை போட்டு விட்டார். அந்த பரம்பரை யாராவது இப்போ இருக்கிறாங்களான்னா தெரியல, இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ராமானுஜரால் பூணூல் அணிவிக்கப்பட்டு பிராமணர்களாக கன்வெர்ட் ஆனவர்கள் ஒரு சிலர் இன்னும் அந்த பரம்பரையில் இன்றைக்கும் இருக்கிறாங்க, அக்செப்டட். ஆக மகான்களான ராமானுஜரே சொல்லியிருக்கார், இதில் ஏற்ற இறக்கம்லாம் பார்க்கல, யார் வேணாலும் பண்ணலான்னு சொல்லியிருக்கார். நம்ம அவரோட பேச்சை கேட்கணுமா இல்லைன்னா மறுதளிக்கணுமா? அக்செப்ட் பண்ணிக்கணும். மகரிஷி, பிரம்மரிஷின்னு பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரர் இருக்கார். ராமருக்கு அவர் புரோகிதம் பண்ணியிருக்கார். யாருக்கு? ராமருக்கே புரோகிதம் பண்ணியிருக்கார் விஸ்வாமித்திரர். ஸோ அவங்களாம் பிறப்பால பிராமணர்கள் கிடையாது. நம்ம ஆளுங்க சில பேர் இன்னார் தான் இந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னோட வர்ண தொழிலை கீழ்நிலையில் இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு சில பேர் தடுத்து கொண்டும் இருப்பார்கள். அதுவும் இருக்கு. அப்படி இல்லை, எக்ஸ்பர்ட் ஆகணும். அந்த துறையில் அவங்க வல்லமை பெற வேண்டும், தகுதி பெற வேண்டும், அதற்கான சுபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தொழிலுக்கும் ஒரு சுபாவம் இருக்கிறது.